நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ஆர்கே இணைக்கிறார். ஆர்கே, இப்ப தாவேக்காவுல இணைஞ்சிருக்கிறாரு செங்கோட்டையன், எப்படி பார்க்கறீங்க? இது அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு செட்பேக்காக தான் பார்க்க வேண்டியது இருக்குது. தாவேக்காவுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக பார்க்கிறேன் நான். செங்கோட்டையனுக்கு வாழ்த்துக்கள். மறுபடியும் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல அவரை நாம் பார்ப்பதில் எனக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. தாவேக்காவை பொறுத்தவரை அது அந்த ஒருங்கிணைப்பானாலும் சரி, என்ன ஒரு ரோல் கொடுத்தாலும் சரி, அவரு நிச்சயமாக அவருடைய அந்த ஸ்டேச்சருக்கு அவர் நம்பர் 2 தான் இருக்க வேண்டும். அப்படித்தான் நடத்துவார்கள் என்று நான் கருதுகிறேன். அந்த மரியாதை இங்க கொடுப்பாங்களா என்று நமக்கு போக போக தெரியும் என்று நான் கருதுகிறேன். அதை தாண்டி செங்கோட்டையன் ஒரு கான்டாக்ட் பாயிண்டா இருப்பார். இப்போ அவர் ஐடென்டிஃபை பண்ண தமிழகத்தில் இருக்கின்ற இப்ப கொஞ்சம் இன்ஆக்டிவா இருக்கின்ற, இல்லை என்றால் கட்சியிலிருந்து கொஞ்சம் ஒதுங்கி நிற்கின்ற நபர்கள் இருக்காரு இல்லையா? அது அதிமுக ஆனாலும் சரி, திமுக ஆனாலும் சரி, காங்கிரஸ் ஆனாலும் சரி, இதுல நல்ல நபர்கள் எவ்வளவோ இருக்கிறார்கள். அந்த நபர்களை கண்டறிந்து தாவேக்காக கொண்டு வரக்கூடிய வேலை அவரிடம் கொடுப்பார்கள் எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த செகண்ட் லெவல்ல பயங்கர சண்டை ஓடிட்டு இருக்காங்க. புசி ஆனந்த், இந்த ஆதவர்ஜுன், இந்த ஜான் எல்லாரும் சேர்ந்து அவங்க கத்தி எடுக்காத குறையில் தான் இப்ப வண்டி ஓடிட்டு இருக்கிறது தாவேக்காவில. அப்ப அதை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி நிறுத்த முடிகின்ற ஒரு நபர், ஒரு ரொம்ப காமா இருக்கின்ற ஒரு நபராகத்தான் செங்கோட்டையன் இருக்கிறார். யாருக்கும் ஒரு இன்னல் கொடுக்காமல், பிரச்சனை இருந்தால் கூட அதை வெளியே காட்டாமல் நடத்தி போகின்ற ஒரு நபர். அப்படி செய்வார் என்ற அந்த நம்பிக்கை இருக்கிறது. அதுக்கான ஒரு இடம் இருக்கிறதா என்று எனக்கு இன்னும் தெரியவில்லை. அது போக போகத்தான் தெரியும். ஆர்கே, இப்போ அனுபவம் வாய்ந்த சீனியர் மோஸ்ட் லீடர் செங்கோட்டையன் அவர் இன்னொரு முகாமுக்கு போறது அதிமுகவுக்குள்ள என்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? அதிமுகவுக்குள்ள ஒரு விஷயம் உண்மையான விஷயங்க. அதிமுக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு என்ன, அவர் கூட என்ன யார் போவாங்க அப்படின்ற விஷயம் பேசிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக பெரிய அளவில் ஆட்கள் வரமாட்டாங்க. ஒரு 2 எம்எல்ஏ என்றால் இப்ப கடந்த வாய்ப்பு இருக்கிறதா கூறுகிறார். அது கூட டவுட்ல தான் இருக்கிறது. ஏன்னா 6 மாசம் இருக்கிற இந்த தருணத்துல இப்ப போய் சேர வேண்டிய அவசியம் இருக்கு என்ற அந்த விஷயம் பல நபர்களுக்கு மனதில் இருக்கும், எம்எல்ஏஸ்க்கு மனதில் இருக்கு. இது ஒரு பக்கம். ஆனால் செங்கோட்டையன் என்பது யார் என்று அனைத்து அதிமுக தொண்டனுக்கும் தெரியும். அது நீங்க தடால் இருந்து ஆரம்பிச்சு களியக்காவில பத்மாவரம் அது மட்டும் எடுத்தாலும் சரி, இங்க வெஸ்ட்ல வாளையாறுல இருந்து ஆரம்பிச்சு இந்த பக்கம் வேதாரண்யம் மட்டும் எடுத்தாலும் சரி, இந்த அனைவருக்கும் இவர் யார் என்று தெரியும், கட்சிக்கு தெரிந்திருக்கிறார் என்றும் தெரியும். அது இன்றைக்கு இளைஞர்கள் ஆனாலும் சரி, இல்ல எம்ஜிஆர் காலத்தில் இருக்கின்ற நபர்கள் ஆனாலும் சரி. அப்ப அது ஒரு இம்பாக்ட் ஏற்படுது. இவர் ஏன் போறாருன்னு வரும் இல்லையா? இவர் இப்போ 77 வயசு ஆகுது. இந்த வயசுல போய் இன்னொரு கட்சியில போய் சேர வேண்டிய அவசியம் என்னன்றது இருக்கு இல்லையா? இப்ப அடுத்ததாக இப்போ ஒரு வேலை செங்கோட்டையன் நான் விஜய் எம்ஜிஆர் காண்கிறேன் அப்படி ஏதாவது சொல்லிட்டாருன்னா அவ்வளவுதான். அதோட அதிமுகவே அவுட் ஆயிரும். அந்த டயலாக் மட்டும் யூஸ் பண்ணாருன்னா அதான் அதிமுகவுக்கு அடுத்து மூடு விழா தான் இப்ப நாம எடுக்கணும்.